சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். எரிவாயு பயன்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் மின் அடுப்புகள், இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்லையா எலக்ட்ரிக் ஸ்டவ் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒன்று இருக்கு, UIEGPன்னு. அதில் 25% அதிகபட்சமாக 3.75 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன் வழங்கவும், இதே மாதிரி தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20% 2 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கவும் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 35% அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கவும் ஆனரபிள் CM ஆணையிட்டிருக்காருங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் 60,698 தொழிற்சாலைகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் இசைவாணையினை பெற்று LPG, CNG, டீசல், இந்த ஆயில், அதுக்கப்புறம் விறகு போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தி இயங்கி வருகிறது. இந்நிறுவனங்கள் LPG, CNG போன்ற எரிபொருட்களுக்கு மாறாக மண்ணெண்ணெய், RDF, HSD, பயோமாஸ் போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும், இதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இசைவினை பெற தேவையில்லை. TNPSCயோட இன்டிமேட் பண்ணா போறோம், நோ ரிக்வயர்மெண்ட் ஃபார் அப்ரூவல். தகவல் தெரிவித்தால் மட்டுமே போதுமானது என அவங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்கு எனவும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள LPG, CNG பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கால அவகாசம் வரை இந்த விலகு அமலில் இருக்கும். இது சேம் லைக் அந்த இது எவ்வளவு நாள், என்ன நமக்கு அது எவ்வளவு நாள்னு தெரியாது. தமிழ்நாடு முழுவதும் 9,300 தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நாள் ஒன்றுக்கு 55 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யறாங்க. ஏற்கனவே நாங்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் முதலமைச்சரும் பார்த்திருக்காங்க. திடீர்னு ஹோட்டல்கள் எல்லாம் பால் வாங்க முடியலன்னா என்ன பண்ணலாம்னா, நம்மளோட அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மூலமா ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் கட்டுப்பாட்டுகள் ஏதுமின்றி பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க ஆணைப்பட்டுள்ளது. ஸோ இப்போ அந்த அதிகமான பாலினை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவினை டைரக்டா அவங்க கிட்ட கொடுத்தா அதை ஃபுல்லா வாங்கறதுக்கான ஆணையம் மாண்பு முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். இதுக்கு அடுத்தது எரிவாயு LPG பற்றாக்குறையால் உணவகங்கள் மூடப்படும் வேளையில் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், அதுவும் இந்த தொலைக்காட்சியில் தொடர்ந்து வந்துருக்கு. அவங்க எங்க விற்பனை பாதிக்கப்படலாம் என்ற அச்சம், அந்த விவசாயிகள் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்களை இடர்பாடின்றி 194 உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாட்டு இல்லாமலும் அவங்க விற்பனை செய்ய அனுமதி வழங்கி ஆனரபிள் CM ஆணையிட்டிருக்காங்க. மேலும் மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக LPG சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமை செயலர் அவர்கள் கண்காணிக்க அரச உயர் அலுவலர் கொண்ட குழு, நான் சொன்ன இல்லையா நேற்றுக்கு மீட்டிங் போட்ட மாதிரி, அவங்க அந்த விலக்குகள் பற்றி அவங்க செப்பரேட்டா பேசுவாங்க. இது போன்ற மாவட்ட அளவிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கார்த்தால மீட்டிங் போட்டுட்டு அந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய விநியோக நிறுவனங்களின் பொறுப்பு அலுவலர்கள் உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு கண்காணிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ ஆணையிட்டிருக்காங்க. இத்துடன் இந்த மாதம் பொது விநியோக திட்டத்தின் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருக்காங்க. இது நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து மார்னிங் ஈவினிங் கண்காணித்து தகவல் பெற்றிருக்காங்க. அரசு அதிகாரிகளோட உயர்மட்ட குழு தலைமை செயலருக்கு கீழே செயல்பட்டு வருகிறது. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க, நம்மளோட திரு அண்ணாதுரை சார் இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் பல்வேறு கடிதங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதமருக்கு எழுதியிருக்காங்க, மற்ற மத்திய அரசுல இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க, அப்புறம் பவர் மினிஸ்டருக்கு காப்பி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை நேரடியாக வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டயும் நாங்க தொடர்ந்து தொடர்புல இருக்கோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.